துதி மிகுந்தீர ஸ்தோத்தரி தினமே, துதி மிகுந்தீர ஸ்தோத்தரி தினமே, இதயமே உள்ளமே என் மனமே ஆண்டவரே தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரே தொழுதேத்து. தினம் தினம் உலகில் நீ செய்பலவான, தினம் தினம் உலகில் நீ செய்பலவான வினை பொறுத்தருளும் மேலான ஆண்டவரே தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரே தொழுதேத்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 41 முதல் சில வசனங்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை, அதிசயங்களை செய்கிற தேவன். ஆம் பிரியமானவர்களே, எப்படி 5 அப்பத்தை 2 மீன்களை பிட்டு 5000 பேருக்கு போஷித்திருக்க முடியும்? எப்படி மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்திருக்க முடியும்? ஆம் பிரியமானவர்களே, இது ஒரு சாதாரணமான மனுஷர்களால் செய்ய முடியாத ஒரு காரியம். ஆம், இன்றைக்கும் அநேக உலக மக்களை நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்கு தேவன் அதிகமான வருமானங்களை கொடுக்கிறதையும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த வருமானம் அவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் அவைகள் அநேக காரியங்களிலே வீணாக போகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆம், இதற்கான காரணம் நாம் இந்த வேத சத்தியத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து உடனே அவர் பரிமாறவில்லை. அவர் அண்ணாந்து பார்த்து, எவைகளை அண்ணாந்து பார்த்தார்? வானத்தை. ஆம், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். நாம் தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவராய் இருக்கிறபடியினாலே அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தாராம். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவாக இருந்த போதிலும் அவர் அதை கொள்ளையாடின பொருளாக நினைக்காமல், அதை குறித்து அவர் மேட்டுமையாக எண்ணாமல், அதை நினைத்து அவர் எந்த ஒரு காரியத்திற்கும் ஜெபிக்காமல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செயல்பட முடியும், செயல்பட்டிருக்கலாம். ஆனால் அதை அவர் செய்யாமல் அவர் தேவ சமூகத்திலே எல்லா காரியத்திலேயும் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆம், இந்த 5 அப்பம் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே,
46வது வசனத்தில் வாசிக்கின்றோம், அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினாராம். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா சூழ்நிலைகளிலேயும் தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கிறவராய் காணப்படுகின்றார். ஆம், அவர் ஜெபித்து ஆசீர்வதித்து அந்த உணவை பரிமாற சொன்னபோதுதான் அந்த உணவு பல்லாயிர கோடி மடங்காக ஆசீர்வதிக்கப்படுகிறது, அது பெருகுகிறது, மீதம் எடுக்க வைக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஜெபம் மிக மிக முக்கியமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் எந்த ஒரு காரியத்தையும் ஜெபித்து துவங்கும் போது, ஜெபித்து நாம் அதை செயல்படுத்தும் போது, அவைகளில் தேவன் அவருடைய மகத்துவமுள்ள மகிமையான அதிசயமான ஆச்சரியமான அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கின்றார். அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திலேயும் எல்லாவற்றுக்காகவும் நாம் ஜெபத்தை மாத்திரமே முக்கியத்துவமாக நாம் அதை நினைத்து, நம்முடைய உயிராக நினைத்து நாம் ஜெபித்து செயல்படும் போது, அந்த காரியத்தில் இருக்கிற எல்லா சத்துருவின் சகல கிரியைகளையும் கர்த்தர் உடைத்து அவைகளில் ஜெயமெடுக்க தேவன் வைப்பார் என்று விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, தேவனாலே கூடாத கரை ஒன்றுமில்லை. மனுஷனாலே கூடாதது, மருத்துவரால் கூடாதது தேவனால் கூடும். இந்த உலக மக்களால், உலக பணபலம் படைபலம் ஆள்பலம் படைத்தவர்களால் முடியாதது சாதாரண ஒரு மனுஷனாலே செய்ய முடியும். அசாதாரணமான காரியத்தை சாதாரண ஒரு மனுஷர்களை வைத்து தேவனாலே செய்ய முடியும். ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் மாத்திரமே, அவர்கள் நம் தேவாதி தேவனை முன்பதாக வைத்து சகலவற்றிலேயும் செயல்படுவர்களாக இருந்தால் மாத்திரமே அவர்களை கொண்டு கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை தேவன் செய்ய முடியும். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவுகளை நிறைவாக்க தேவனாலே முடியும். ஆம் பிரியமானவர்களே, உங்களிடத்தில் கொஞ்சம் பலன் இருந்தாலே போதும், அவைகளை கொண்டு பல்லாயிர கோடி மடங்கு பலனாக கர்த்தரால் உருவாக்க முடியும். உங்களிடத்தில் கொஞ்சம் ஆசீர்வாதம் இருந்தாலே போதும், அவைகளை நீங்கள் செபித்து செயல்படுத்தும் போது பல்லாயிர ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.